பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை அழைத்து வரும் பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரடானாலும் முரடானாலும் கீழானாலும் மேலானாலும் எதுவானாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆமென் வெற்றி சிறந்தவர்கள், தோற்று போனவர்கள் அல்ல. இங்கே சாலமோன் ஞானி அழகாக ஒரு வார்த்தை எழுதுகிறான். 16ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 3ஆம் வசனத்தில், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய காரியங்களை, நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறார். தாவீது சங்கீதம் 37:5 இப்படி எழுதுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்கள் சொல்லுகிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வழிகள், எந்த வழிகள், அது பொல்லாத வழிகளாக இருந்தாலும் அவற்றை கொடுத்துருங்க, நல்ல வழிகளாக இருந்தாலும் அவற்றை கொடுங்க. இன்னைக்கு செய்ய போகிற வேலைகள் எல்லாவற்றையும், செய்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நோக்கி கர்த்தரை நம்பி நீங்கள் அவரிடத்தில் ஒப்புவித்தீங்கன்னா, நம்பிக்கையோடு காத்திருப்பீங்கன்னா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் முடிக்க முடியாத கூட அவர் உங்களுக்காக முடிப்பார். அல்லேலூயா. அதற்குரிய ஆட்களை ஆயத்தம் பண்ணுவார், அதற்குரிய நேரங்களை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் அப்படி மேன்மையான காரியங்களை செய்கிற ஒரு தெய்வன். நாம் 5 மணி நேரம் ரொம்ப பிரயாசப்பட்டு சில விஷயங்களை ரொம்ப முயற்சி எடுத்து அதற்காக நேரம் செலவிட்டிருப்போம். ஆனால் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு ஜெபிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சோன்னா சில நேரம் 1 மணி நேரத்தில் எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும். ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமங்களை சொல்லி அவர் உயர்த்தி பாருங்க, ஒப்புவித்து பாருங்க, நம்பிக்கையோடு இருந்து பாருங்க. நீங்கள் உங்களோட பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. எதிர்காலம் என்ன ஆகும் வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சேர்ந்தவரை துதித்து பாடி ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்களை செய்கிறவர். மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. இயேசப்பா, உங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும்ப்பா. காலையிலும் மாலையிலும் என் நேரமும் எங்களுடைய வழிகளை நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீர். ஒரு நாளும் நீங்கள் தோல்வியடை செய்ய மாட்டீரப்பா. இதாவே நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து, நன்மைக்காக காத்திருந்து பல நேரங்களில் ஐயோ இது எப்போ நடக்கும் என்று சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நம்பிக்கையாய் ஒப்புவித்து நம்பிக்கையாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணப்பா. ஏற்ற வேளைகள் நடப்பதாக, எல்லா காரியங்களும் சுத்தி பெற கர்த்தர் உதவி செய்கிறதற்காக நன்றி. ஆமேன். பிதாவே, அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணும், பலனை தாரும், கிருபைகளை தாரும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.